ஓகே, இப்போ நம்ம வந்து நேற்று செஞ்சு வச்சது ஓகே 12 ஹவர்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ டை ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி டை ரிலீஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கலர் உங்களுக்கே தெரியும். நேற்று நீங்கள் பார்த்தப்போ க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா டை ரிலீஸ் ஆகி கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இன்னும் கட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா லைட்டாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, தண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லைனா டீ ஸ்ட்ரைன் ஆட் பண்ணிக்கலாம். சொன்னேன்னா சுடு தண்ணியில் வந்து டீ பவுடர் ஓகே டீ பவுடர் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் நல்லா தான் வரும். டீ ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் கலர் நல்லா கொடுக்கும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ லைட்டு தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்ற வேணாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிளெண்டர் வீட்டில் இருக்கவங்க பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்பேச்சுலாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது லம்ஸ் இருந்தால் கூட பிரேக் ஆகிடும். விழுறப்ப நீங்கள் அப்படி நீங்கள் இப்போ ஸ்பேச்சுலா எடுக்கிறப்போ நீங்கள் அப்படி கீழே பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படியே சாக்லேட் அப்படியே கீழே விழுந்தால் அப்படி எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சர். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோன் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பேப்பரில் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் சொன்னோன்னா செலஃபன் ஷீட்டில் வந்து எப்படி கோன் வந்து ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம